மாதந்தோறும் வர ஏகாதேசியில மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்லுவாங்க. இத பெரிய ஏகாதேசின்னும் சொல்லுவாங்க. மேலும் இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்க அனைவரும் முக்தி கிடைக்கும் என்பதனால ஏகாதேசி பாத்தீங்கன்னா முக்கிய ஏகாதேசின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தாங்க அந்த வைகுண்ட ஏகாதேசி. இன்னைக்கு தேதியில விரதம் இருக்கிறத விட பெரிய விரதம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே இத பத்தி மகிமைய சொல்லியிருக்காரு. தேவலோகத்துல பிரம்ம முகூர்த்த காலமா இருக்கிறதுனால தனுர் மாதம் என்று அழைக்கப்படுற இந்த மார்கழி வளர்பிறை ஏகாதேசி தனி சிறப்பு வாய்ந்தது. முழுசும் இருக்கிற விஷ்ணு கோவில்ல வடக்கு திசையில இருக்கிற கதவு மட்டும் எப்பவுமே மூடப்பட்டிருக்கும். அதுதாங்க சொர்க்கவாசல் கதவு. வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு காலையில மட்டும்தான் இது திறப்பாங்க. அதனாலதான் இது பேர் சொர்க்கவாசல்னு சொல்றாங்க. இந்த சொர்க்கவாசல் வழியா சென்று இறைவனை தரிசிச்சோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா காலங்கள்லயும் நன்மையே கிடைக்கும்ன்றதுனால இத முக்கோடி ஏகாதேசின்னும் சிறப்பு உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதேசி தினத்துல இருந்து ராப்பத்து விழா எல்லா விஷ்ணு கோயில்லையும் சிறப்பா நடைபெறும். ஓம் நாராயணாய வித்மஹே வாசசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா. வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறையாவது சொல்றது சிறந்தது. இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம துன்பங்கள், துயரங்கள் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும். ராப்பத்து திருவிழா நாட்கள்ல இந்த திருக்கைலாயத்தல சேவை, திருமங்கை மன்னரின் வேடுபறி போன்ற முக்கிய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். நாளைக்கு கூடாரவள்ளி திருநாளைனால நீங்க ஆண்டாள வேண்டி வழிபட்டீங்கன்னா குடும்பத்துல சுப நிகழ்ச்சி சீக்கிரமே நடக்கும். இன்றைய நாள்ல விரதம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம், அதிக செல்வம் கிடைக்கும். இன்னைக்கு தானம் செய்யறவங்க தானத்தின் பலனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட கர்ணனை போல கொடையில் சிறந்தவர்களாயிருப்பாங்கன்றது ஐதீகம். தேவலோகத்துல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த சொர்க்க வாழ்க்கையும் மோட்சத்தையும் அடையும் பாக்கியம் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை எத்தனை முறை சொன்னா நல்லதுன்றத உங்க உறவினர், நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. மறுபடியும் அந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் வாங்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இது என்னைக்கு வேணும்னாலும் சொல்லலாம். ரொம்ப நல்லது. நன்றி.